இவர்கள் நீங்க இந்த முறை இந்த ஆட்சியை பாருங்க. மாநிலங்களவையில பெரும்பான்மை கிடையாது. நீங்க பட்ஜெட்டை ஒதுக்கிட்டீங்க, பட்ஜெட்டை சைன் பண்ணிட்டீங்க. மாநிலங்களவையில ஒப்புதல் உங்கள்ட்ட வாங்குறதுக்கு உங்கள்ட்ட பெரும்பான்மை இருக்கா? பெரும்பான்மை இல்லையே. நீங்க எப்படி நீங்க எல்லா சட்டத்தையும் நீங்க கொண்டு வருவீங்க? இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த கூட்டணி என்பதே அமையா கூட்டணின்னு சொல்றேன்ல, இது வந்து மிகப்பெரிய அமைந்த கூட்டணி இழுத்து பிடிச்சிட்டு நிக்கிறாரு இன்னைக்கு இந்திய நாட்டு பிரதமர். ஐயோ விட்டு ஓடிடாதீங்க. அதுக்குதான் இவ்வளவு நிதி வழங்கீடு. ஆனா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம கலந்து பேசணும். பீகார் சிறப்பு அந்தஸ்து கேக்குது, ஆந்திர மாநிலம் சிறப்பு அந்தஸ்து கேக்குது. 2018லயே அருண்ஜேட்லி அவர்கள் தெள்ளத் தெளிவாக சொல்லிட்டாரு, எக்காரணத்தை கொண்டும் ஆந்திர மாநிலம் சிறப்பு அந்தஸ்துக்கான ரெகுலேஷன்ல வரல. அருண்ஜேட்லி இறப்பதற்கு முன்பு பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தார்ல, அப்பவே சொல்லிட்டாரு. அப்ப என்னுடைய கேள்வி என்பது ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. நீங்க அருண்ஜேட்லி அவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு ஆந்திர மக்கள் எல்லாம் சிறப்பு மாநில அந்தஸ்து எதிர்பார்த்திருக்காங்க.